தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவை தொடர்ந்து பிஜேபி மற்றும் அன்புமணி ஆதரவு பாமக உறுப்பினர்களும் வெளியேறினர். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறிய பிறகு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிக்க தொடங்கினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை சுட்டிக்காட்டி அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவையிலிருந்து வெளியேற நேரிடும் என சபாநாயகர் எச்சரித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செய்யும். ஆளுநர் உரை நிகழ்த்த மறுக்கவில்லை, உண்மைக்கு மாறாக இருந்த தகவல்களை திருத்தி தருமாறு தான் கூறியிருக்கிறார். அதில் தவறு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேத ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்க வேணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்கிறேன், வாசிக்கலன்னு சொல்லலை. அதிமுகவை தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் பிஜேபி எம்எல்ஏக்களும் கூட்டணியில் உள்ள அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்களும் இதே காரணத்திற்காக பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.